10 தொகுதியிலையும் ஒவ்வொரு தொகுதியாக உள்ள நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரூராட்சி செயலாளர் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், அந்த தொகுதியில் உள்ள மாவட்ட நிர்வாகிகளை முதற்கட்டமாக இன்றைக்கு கட்சி வளர்ச்சி பணிக்காகவும் அடுத்த 26 வர்ற தேர்தல் சம்பந்தமாகவும் அவங்களோட கலந்துரையாடலுக்கு தான் கூப்பிட்டேன். அடுத்த கட்டமாக ஒவ்வொரு தொகுதியிலையும் நாங்கள் எல்லா நிர்வாகிகளையும் செயல்வர்களையும் சந்திக்கிற கூட்டம் அடுத்த கட்டமாக ஜனவரியிலேருந்து ஆரம்பிப்போம். இது தமிழ்நாடு முழுவதும் இது போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நிர்வாகிகளை சந்திப்பதற்கு முதலாக நமக்கு மிகவும் பிடித்த மதுரையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். வேற எதுவும் கேட்கணுமா? நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியெல்லாம் ஒரு ஸ்டாண்டு நெகட்டிவா தான் கூட்டணி கட்சியில் மட்டும் தான் ஆதரவு. நீங்க எங்களுடைய அமமுக நிலைப்பாடு என்னன்னு கேக்குறீங்க. அதாவது ஒரே பிராக்டிக்கலா இது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் மத்திய அரசாங்கம் எனக்கு தெரிந்து 2 ஆண்டுகளாக பல்வேறு தரப்புல கருத்து கேட்பெல்லாம் நடத்தி பல்வேறு தலைவர்கள் எல்லோருடையும் கலந்து ஆலோசித்து கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா இதை எதிர்க்கிறதுக்கோ ஆதரிக்கிறதுக்கோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களிடம் அது சம்பந்தமாக எங்கள்கிட்ட எந்த பாராளுமன்ற உறுப்பினர்னால எங்களுடைய பாராளுமன்றத்தில் எங்களுடைய ஓட்டெடுப்புகளை நாங்கள் கலந்துக்க முடியாது. பட் நான் இதில் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் இது எந்த அளவுக்கு இது பிராக்டிக்கலாக முடியுங்கிறதுல இன்னும் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை என்பதுதான் உண்மை. ஒரு தெளிவில்லைன்றீங்களா சார்? நடைமுறை சிக்கல்ங்கிறத தாண்டி இப்போ 29லேருந்து இந்த அடாப்ட் பண்ணுறாங்கன்னா இடையில ஏதோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஏதோ ஜனநாயக நாட்டில் ஒரு அரசாங்கம் கவிழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லை மத்திய அரசாங்கமே கவிழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறப்ப எப்படி அதை பண்ண போகிறாங்கங்கிறத நான் அதை படிக்கலை. அதில் அதுக்கான இதை கொடுத்துருப்பாங்க. அதை நான் படிக்காததுனால தான் நான் தெளிவில்லாமல் இருக்கேன்னு சொல்கிறேன். அதை தெரிஞ்சுட்டு நான் பேசுகிறேன். பிஜேபியினால தான் அதிமுக ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டதான ஒரு செய்தி இருக்கு. இப்போ நீங்க அடிக்கடி மோடியை சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. சந்திக்கிற பட்சத்துல அதிமுகவை மீட்பது பத்தி எதுவும் பேசுறீங்களா? அதுக்கான வழிகாட்டி இருக்கா? நீங்க டெல்லி போற ஒவ்வொரு முறையும் அதிமுக மீட்க போறீங்க, தொண்டர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவரை நீங்க நான் 2017 அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு மீண்டும் அரசியலுக்கு வந்ததுலேருந்து பாஜக ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக இந்த ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஸ்டெர்லைட் போன்ற திட்டங்கள் இதெல்லாம் அவங்க அன்றைக்கு எடுத்த நிலைப்பாடை தான் நம்ம எதிர்த்திருக்கோம். இந்த நிலைப்பாடு தொடர்ந்தால் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டால் நாங்கள் எப்படி அவங்க கூட அதை என்னிடம் நீங்கள்லாம் கேட்டப்ப கூட்டணிக்கு போக முடியாதுங்கிற ஒரு வார்த்தையை தான் நான் சொன்னேன். இன்றைக்கு அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இங்கே மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பது, அது மாதிரி மக்கள் விவசாயிகள் மற்றும் மக்கள் எதிர்த்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு அவங்க அழுத்தம் கொடுக்காம அந்த ஆட்சி, அதுவும் குறிப்பாக இங்கே தமிழ்நாட்டு மேலே இப்போ கூட சமீபத்தில் இந்த புயல் வெள்ளத்தப்ப அந்த மத்திய குழு வருவதற்கு முன்பே முதல்வர் 2000 கோடி வேணும்னு கேட்டார். அதில் கிட்டத்தட்ட 1000 கோடி கொடுத்தாங்க. மீண்டும் நிதி கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்க ஒன்றும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடலாம் தமிழ்நாட்டை நடத்தலை. இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுகங்கிற கட்சியை அழிந்து விடணும்னு அவங்க யாருமே நினைக்கல. அங்கே உள்ள தலைவர்கள் யாரும் நினைக்கல. அந்த அம்மாவுடைய கட்சி சரியாக இருந்தால்தான், அம்மாவுடைய தொண்டர்கள் எப்படி பிரிந்திருந்தாலும் அவர்கள் எல்லாம் ஓரணியில் இருந்தாதான் திமுகங்கிற தீய சக்தி இன்றைக்கு கூட்டணி பலத்தோடு இருக்கு, அதை வெல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கே நல்லா ஞாபகம் இருக்கு, 21 தேர்தல் அப்ப நான் என்ன நலம் விரும்பிகள் நான் அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றுங்கிறப்ப எங்க கட்சியும் கூட்டணிக்கு வரப்ப நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். பழனிசாமி அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால நான் தேர்தலில் நிற்கல, நம்மளுடைய ஒரே இலக்கு திமுக வீழ்த்தணுங்கிறதுக்கு. அப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. அது பழனிசாமி செய்த அந்த சுயநலத்தால் பதவி, முதலமைச்சர் பதவி அதிகாரம் இருக்கிறதுனால அவர் எடுத்த தவறான முடிவினால இன்றைக்கு ஆட்சிக்கு வர முடியாமல் போயிட்டு 24 தேர்தலில் போய் நான் பாஜகவோட நேரடியாக கூட்டணிக்கு வந்தேன்.
அன்றைக்கு சொல்லப்போனால் திமுகவிற்கு எதிராக பழனிசாமி வேட்பாளர் நிறுத்தாமல் இருந்தால் நாங்கள் நிறைய தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவர் வேட்பாளர் நிறுத்தாமல் இருந்தாலே. ஆனால் அவர் வந்து மறைமுகமாக திமுக உதவி செய்கிற வேலையில தான் ஈடுபடுறாரு. புரட்சி தலைவர் கண்டெடுத்த வெற்றி சின்னம் இரட்டையில இன்றைக்கு திமுகவிற்கு வெற்றிக்கு, தேர்தல் வெற்றிகளுக்கு மறைமுகமாக உதவி செய்கிற விதமாக எதிர்கட்சிகள், குறிப்பாக அம்மாவுடைய கட்சி பலவீனமாவதற்கு அவர் காரணமாக இருக்காருன்னு சொன்னார். அதனாலதான் நான் நீங்க சொன்ன கருத்தை மறுக்கிறேன். அதாவது எனக்கு தெரிந்தவரை பாஜகவில் உள்ள அனைத்து தலைவர்களுமே, அங்கு உள்ள நிர்வாகிகளுமே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சி அது பலமா இருக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. அது வந்து திமுகவை வீழ்த்துவதற்கு அவர்கள் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து அலைன்ஸ்ல வரணும்னு தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்களே தவிர கட்சியை பலவீனப்படுத்தணும்னோ அந்த கட்சியை அழிக்கணும்னோ அவங்களுக்கு நினைப்பு இல்லை. அது நான் வந்து இப்ப கூட்டணியில இருக்கேங்கிறதுக்காக சொல்ல நான் எப்ப யதார்த்தத்தை பேசக்கூடியவன், இதுதான் உண்மை. இந்த கேள்வி அண்ணாமலையோ பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேசும்போது தமிழ்நாட்டோட 2வது இடத்துல நாங்க தான் இருக்கோம், எங்ககிட்ட தான் அதிக வாக்கு வந்திருக்க, நான் கட்சி வளர்ந்துருச்சு எங்க கட்சின்ற ஒரு தொடர்ந்து சொல்றதுனால ஒருவேளை பலவீனம் ஆயிடுச்சோன்றது. இல்ல இல்ல, அதாவது அவர் நாங்க தான் 2வது இடத்துல ஓட்டு வாங்கியிருக்கோம்னு சொல்லலை. எங்க கட்சியை வந்து இப்ப நிறைய பேர் வந்து பாஜக அந்த கட்சி வந்து 2% 3% சொன்னதுனால இப்ப எங்க கூட்டணி இன்னும் எங்க கட்சியே 11% வாங்கியிருக்கு. நாங்க நின்னதில் வச்சு அவர் அந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்கு அடிப்படையில் எங்க கூட்டணி 18% வாங்கியிருக்கு. தமிழ்நாட்டில் சிறந்த எதிர்கட்சியா நாங்க செயல்படுறோம்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று ஒவ்வொரு கட்சியில உள்ளவங்களும் தாங்கள் வந்து வளர்ந்துருக்கோம்னு சொல்றது, நாங்க 2வது இடத்துல இருக்கோம், திமுகவுக்கு எதிரான கட்சியா இருக்கும்னு சொல்றது ஏற்கதானே. அதுக்காக இன்னொரு கட்சி பலவீனமாயிட்டுன்னு அவர் சொல்றதை நம்ம எப்படி எடுக்க முடியாது. நம்ம பார்க்கறவங்க பார்வையில தான் இருக்கு. அவர்களை அண்ணாமலை நண்பர் அண்ணாமலை உட்பட இங்கே தமிழ்நாட்டில் உள்ள பாஜக தலைவர்களும் சரி, இந்திய அளவில் உள்ள தலைவர்களும் சரி, நிறைய பேரோட நம்ம சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிறப்ப எல்லாரும் அதிமுக ஒன்னா இருக்கணும், அம்மாவுடைய கட்சி ஒன்னா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அதுக்கான முயற்சிகள் அவங்க செய்யறாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. எல்லாம் ஒன்றிணைங்கிறத பாக்குறப்ப எங்களிடம்லாம் ஒன்னா இருந்து செயல்படுங்க, அதுதான் நல்லது தமிழ்நாட்டுக்குங்கிற ஒரு கருத்தை தான் சொல்றேன். ஜனவரி இறுதியில எடப்பாடி பழனிசாமி 234 சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்படுறாரு. அதிமுக மறுபடியும் எலெக்ஷன் நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் அன்னைக்கே திருச்சியில கேட்டப்பே நான் ஊடகத்தில் சொன்னேன். இப்ப மாவட்ட வாரியா கூட்டங்கள்ல நடந்த பிரச்சனைகள்லாம் தெரியும். இது வந்து ரொம்ப நாளாவே அவர் ஆட்சி பொறுப்புல இருந்தப்ப ஆட்சி அதிகாரம் அவர் கையில இருந்ததுனால அமைதியா இருந்தாங்களே தவிர அங்க நிறைய மன வருத்தங்களும் அவருடைய நடவடிக்கைகளுடைய சரியா இல்லைங்கிற வருத்தம் அவங்க இருக்கு. அதனாலதான் மாவட்ட கூட்டங்கள்லாம் நிறைய மாவட்ட கூட்டங்கள்ல சலசலப்பு இது மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டதில்லை. அதிமுக கூட்டத்திலேயோ கேள்விப்படாத அளவு நடக்குது. இது வந்து அவருக்கு டூர் போறப்ப அவங்க கட்சிக்காரர்களை அவர் மேல உள்ள அதிருப்தியை தான் அங்க வெளிப்படுத்துறாங்க. அது அவர் போலீஸ் பாதுகாப்போட போக வேண்டிய சூழ்நிலை தான் வரும். ஏன்னா அவங்க கட்சிக்காரர்களிடம் வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு செல்லணும்னு சொன்னேன். இதுதான் அங்க நிலை. பழனிசாமி இன்றைக்கு அதில் பொதுச்செயலாளர் இருக்கிற காரணத்தாலையும் அவர் பணபலத்தோட இருக்கிற காரணத்தாலையும் அங்க அவர் வந்து மேனேஜ் பண்ணி அந்த கட்சியை வச்சுட்டு இருக்காரு. ஒரு வணிக நிறுவனம் மாதிரி அந்த கட்சி இருக்கு. அது ஒரு அரசியல் இயக்கமாக இதற்கு முன்பு அம்மா இருந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. ஒன்று அவர் திருந்தணும், இல்லை அவங்க எல்லாம் சேர்ந்து அவரை திருத்தணும். இல்லைன்னா 26 தேர்தலுக்கு பிறகு அதிமுகங்கிற கட்சியை அவர் வந்து மூடு விழா நடத்தி விடுவார். நான் சொல்றதுதான் இன்னைக்கு சொல்ல விரும்புறேன். அதிமுகவுடைய கூட்டணி வலுப்படுத்துறதுக்காக தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் கூட்டணி இணைந்து செயல்படப்படுவதாகவும் 2026 மிகப்பெரிய கூட்டணி யுகமாக வந்து பார்க்கப்படுவதாகவும் மறைமுகமான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கதாகவும் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா 2 பேருமே ஒரே விஷயம் 200 தொகுதியில் திமுக வெற்றி பெறும் அப்படின்ற 2 மாதம் இருக்கீங்க அப்படின்னு 2 பேரும் தொடர்ந்து செயல்பட பதிவு பண்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரிந்தவரை வந்து நான் பொதுவாக யூகங்களுக்கு பதில் சொல்றது இல்லை, இதே மாதிரி ரூமர்களுக்கு நான் பதில் சொல்றது இல்லை. இருந்தாலும் பழனிசாமியை பொறுத்தவரை அவர் வந்து நான் மெகா கூட்டணி அமைப்பேன் சொல்றதே வந்து அவர் வீக்கா இருக்காருங்கிறதுக்கான காரணம் தான். அதனாலதான் அவங்க கட்சியில உள்ள நிர்வாகிகளையும் தொண்டர்களையும்
அவர்கள் எல்லாம் அதிருப்தியில் இருக்கவங்கள தன் வசமா வைத்திருக்கிறதுக்காக சொல்ற ஒரு அரசியல் ரீதியான கருத்து தானே தவிர உண்மையில அவர் கூட மெகா கூட்டணி அமைப்பதற்கு கட்சிகள் இல்லை. திமுக கூட்டணி இல்லாம மனுஷனுக்கு நம்பிக்கைன்னு சொல்லியிருக்காரு. இல்ல, நம்பிக்கைங்கிறது மூட நம்பிக்கையா இருக்கக்கூடாது இல்ல. அவர் தான் அப்பவே சொல்லிட்டு இருக்காரு, நாங்க 234 தொகுதியில ஜெயிப்போம். திமுக சொல்றா, நான் திமுகவுக்கு ஆதரவா சொல்லல. திமுக ஏற்கனவே 200 தொகுதிட்டு ஜெயிச்சிருக்காங்க. இப்ப பாராளுமன்றத்துல நீங்க அசம்பிளி எல்லாம் பாத்தீங்கன்னா 200 தொகுதிட்டு ஜெயிச்சிருப்பாங்க. இது யதார்த்தத்தை சொல்றேன்னா, அவங்க பணநாயகத்தால ஜெயிச்சாங்களா, எப்படி கூட்டணியால ஜெயிச்சாங்கிறதுலாம் ரெண்டாவது, நடந்திருக்கிறது தான் நம்ம சொல்லணும். அதுபடி பார்த்தா அவங்க 200 தொகுதியில நாங்க ஜெயிப்போம்னு ஒரு கட்சி சொல்றது, அதான் ஜெயிச்சு காமிச்சிருக்கிற கட்சி சொல்றப்ப அதை போய் நம்ம இருமாப்புன்னு சொல்றது, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்கட்சியா இருந்தாலும் உண்மையை சொல்லணும்னா அவங்க கட்சியில தொண்டர்களா இப்ப நாங்க எங்க நிர்வாகிகளை பார்த்து அவங்களெல்லாம் முனைப்பு செயல்படுறதுக்கு உத்வேகப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு நாங்க சொல்ற மாதிரி அந்த கட்சியில அவங்க சொல்றாங்க. அது ஆணவமா என்னன்னு தெரியல. ஏன்னா இதெல்லாம் மக்கள் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தான் திரும்ப திமுக வீழ்த்த போறவங்களே அவங்க தான். ஏன்னா இதுல மற்ற கட்சிகள்லாம் அதனால பலனடைய போறாங்க. மக்கள் திமுக எதுக்காக வாக்களிச்சாங்களோ அதுல திமுக ஏமாற்றிட்டாங்க. தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றல. அது விவசாயிகளா இருக்கட்டும், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், ஏன்னா நெசவாளர்கள், தொழில் வச்சிருக்கவங்க, தொழிலாளர்கள், பிசினஸ் பண்றவங்க, அனைத்து தரப்பு நான் சொல்றது, தமிழ்நாட்டில் வாழ்ற அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாம ஏமாத்திட்டு வராங்க. பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்களேன்னு நீங்க சொல்லலாம். அது அந்த பணபலத்தால அந்த நேரத்தில் எங்கள் வாக்குகள் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பழனிசாமி இன்னும் அவர் இந்த தேர்தலில் நிற்கிறதுனால எந்தவித மாற்றம் வரப்போறதில்லை. அவர் வேட்பாளர் நிறுத்தியதே திமுகவுக்கு மறைமுகமாக உதவி செய்யறது தான். நீங்க இன்னொன்னு கேட்கலாம், எதுக்கு அவர் உதவி செய்யணும்னு. என்ன காரணம்னா அவர் மேல வழக்குகள் வந்துடக்கூடாது, அவர்களுடைய 4 ஆண்டு ஆட்சியில நடந்த குளறுபடிகள், முறைகேடுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் தெரியும். இப்ப அவங்க கூட இருக்கவங்க மேலாம் இன்றைக்கு எவ்வளவு குற்றச்சாட்டுகள், எவ்வளவு கோர்ட்லயே இன்னைக்கு எஃப்ஐஆர், சார்ஜ் ஷீட் அளவுக்குலாம் போயிருக்கு. பழனிசாமி அதுல இருந்து தான் மேல வேணாம் என்னை விட்டுருங்க, பாதுகாப்புக்கு கொடநாடு கொலை கொள்ளை வழக்கிலையும் அவர் மேல தமிழ்நாடு முழுவதும் அவர் மேல ஒரு சந்தேகம் இருக்கு, மக்கள் மத்தியில ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால அவருக்கு தன்னை கைது செய்திடக்கூடாது, வழக்குகளில் எதுவும் மாட்டிக்கூடாதுங்கிற பயத்துல திமுகவுக்கு அவர் மறைமுகமாக உதவி செய்யறாரு, கள்ள கூட்டணி வைத்திருக்கிறாருங்கிறது தான் உண்மை. உங்களுடைய பிரதானமான விஷயம் திமுக எதிர்த்து தான் நீங்க அரசியல் பண்ண முடியும். திமுக எதிர்த்து அரசியல் பண்றதுக்கு 2026 உங்களுடைய வியூகம் என்ன? திமுக நீங்க என்ன மாதிரி கூட்டணி வேணும்? அல்ல, என்னுடைய வியூகம்ங்கிறத என்டிஏங்கிற கூட்டணியோட வியூகமாக இருக்கும். எங்க கூட்டணியை இன்னும் பலப்படுத்துற, அதனால என்ன இருக்கு, ஒரு முறை இப்ப இதே கூட்டணி திமுக கூட்டணி 2016 தோல்வி அடைஞ்சிச்சு. அவங்க அதனால 19 அதே கூட்டணி தானே தோணுச்சு. ஒரு தேர்தல் தோல்விங்கிறத விட அதுல எவ்வளவு நாங்க எங்க கூட்டணியை எந்த அளவுக்கு நாங்க சாதிக்க முடிஞ்சிச்சு. இன்னும் கட்சிகளை கொண்டு வருவோம், இன்னும் எங்க கூட்டணியை பலப்படுத்துவோம். இன்னொன்று, தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான எதிர்கட்சிகள் எல்லாம் எங்க கூட்டணிக்கு வருவதன் மூலம் திமுகவை எதிர்ப்பதற்கான வேலைகளை எல்லாம் நாங்க செய்வோம். உறுதியாக திமுகங்கிற தீய சக்தியை தேசிய ஜனநாயக கூட்டணி வீழ்த்தும். முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சியை உருவாக்குவோம். அதுதான் எங்க வியூகம். ஒரு பெரிய சவால் எடுத்திருந்தீங்க, வெத்தலையை மீட்போம், அம்மாவின் ஆட்சி அமைப்போம், தொண்டர்களை எங்க வசப்படுத்துவோம் சொல்லியிருந்தீங்க. அதுல டிடி தினகரன், சசிகலா மேடம், அதுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் 3 பேரும் மிகப்பெரிய தோல்வியை நல்வி இருக்கிறீங்கன்றத மனதார ஒத்துக்கிறீங்களா? சட்ட போராட்டத்தின் மூலமா அவர் ஜெயிச்சிருக்காரு. இனிமேல் அதிமுக என்றால் எடப்பாடி தானா? ஒண்ணுமே நீங்க பண்ணலையே 3 பேரா? இந்த கேள்வியை நீங்க பலமுறை நான் திருச்சிக்கு உங்களை எங்க காரணம் தெரியுங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு தற்காலிகமான வெற்றி பழனிசாமி பெற்றது உண்மை. இன்றைக்கு அப்படி வெற்றி பெற்ற பழனிசாமி தேர்தல் ஆணையமே, எந்த தேர்தல் ஆணையம் எங்களுக்கு எதிராக 2017 நவம்பர் 23ஆம் தேதி பழனிசாமிக்கும் அப்ப பன்னீர்செல்வம் கூட இருந்தப்போ அவங்களுக்கு தான் ரெட்டலைன்னு சொல்லி டிடிவி உபயோக அதை சிறுத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னப்ப நடந்த தேர்தலே அதை நாங்கள் முறியடிச்சு காமிச்சோம் மக்கள் மன்றத்தில். ஆனால்
பாராளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தனியாக எங்களால் முடியல, அதான் உண்மை. நாங்கள் தனியாக நின்று இப்போ நாங்கள் அதனால நாங்கள் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் தற்காலிகமான வெற்றியை போய் நீங்கள் வெற்றின்னு சொல்ல முடியாது. இப்போ இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கு, 19ஆம் தேதி தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு, 23ஆம் தேதி என்ன சொல்லியிருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 20 அதுக்கப்புறம் என்னெல்லாம் வரும். ஏன்னா அவருக்கு அந்த ரெட்டைலை கொடுக்கப்பட்டது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்கு. இன்னும் அவருக்கு எதிர்த்து வழக்குகள் இருக்கு. நீங்க சொல்றது அவருக்கு வெற்றினா அது தற்காலிகமானது. இன்னும் மக்கள் மன்றத்தில் அவர் அந்த சின்னத்தை வாங்கினதுக்கு அப்புறம் தோல்விகளை தான் சந்திச்சு வர்றாரு. எல்லாரும் காமெடியா சொல்ற மாதிரி 10 தோல்வி பழனிசாமியா தான் இருக்கார். எவ்வளவோ பணபலம், அதிகார பலம், ஆட்சி பலம்லாம் இருந்தும் பாராளுமன்றத்தில் வெற்றி பெற முடியல. சட்டமன்றத்தில் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு அந்த சீட்டு வந்தது காரணமே அந்த பணபலத்தால தான் ஜெயிக்க முடியும். அந்த பணபலமே நகர்மன்ற தேர்தல்களில், உள்ளாட்சி தேர்தலில் முடியல. அதனால உங்க ஆசைக்கு நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அது உங்களுடைய சுதந்திரம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கிடைத்தது தற்காலிகமான வெற்றி. அது அவருக்கு நிரந்தர தோல்வியை கொடுப்பதற்கு அனைவரும் ஒன்றாகி கொண்டிருக்கிறோம். 2026 பழனிசாமி இல்லாத அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கா? அவங்க ஸ்லீப்பர் செல் ஆக்டிவா இருக்காங்க, எதுவும் சொல்லியிருக்காங்க? இல்ல, ஸ்லீப்பர் செல்லை பத்திலாம் நான் ரொம்ப வெளிப்படையா சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க முன்ன சட்டமன்ற உறுப்பினர் தான் ஸ்லீப்பர் செல்லுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க, அது இல்லைன்னு சொல்லுவேன். ஸ்லீப்பர் செல்லுங்கிறது அது எப்பயுமே இருக்கும். அவங்க எப்பயும் போல இருக்காங்க, எப்பயும் ஆக்டிவா தானே இருக்காங்க அதுல. அதனால நீங்க சொல்றமான வாய்ப்பும் இருக்கலாம். அதிமுக எங்க கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதுல ஒருவர் அது பழனிசாமி இருப்பாரா இல்லையான்னு சொல்வதற்கு நான் சொல்ல விரும்புறேன். ஆனா அதிமுக உறுதியாக தங்கள் அங்க உள்ள நிறைய நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள், இந்நாள் நிர்வாகிகள் நிறைய பேர் எங்களோட நேரடின்னு இல்லை, ஏதோ நண்பர்கள் மூலம்லாம் சொல்றது எல்லாம் 24 தேர்தலில் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வராதது பெரிய மாபெரும் அரசியல் தவறு, பொலிட்டிக்கல் பிளண்டருங்கிறத உணர்றாங்க. பழனிசாமிகிட்ட அவங்களால அதை சரியா அதை எடுத்து கொண்டு போக முடியலையா இல்லை பழனிசாமி கேட்கலையான்னு எனக்கு தெரியாது. அதனால அந்த கட்சி உண்மையிலே வருங்காலத்தில் அந்த கட்சி அம்மாவுடைய கட்சி அழியாமல் இருக்கணும்னா அவங்க உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் தான் முடியும். அதுதான் யதார்த்தம். அவங்க வேற கட்சிகளோட கூட்டணி அமைச்சாலும் அது மெகா கூட்டணியாவே அமையாது. இன்னொன்னு சொல்றேன், அங்கு உள்ள தொண்டர்களே பழனிசாமியை இனிமே அடுத்த தேர்தலுக்கு தவறுகள் செய்ய விட மாட்டாங்க. இதே மாதிரி பிளண்டர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அதோடைய வெளிப்பாடு தான் இந்த போற இடங்கள்ல எல்லாம் நடக்கிற இந்த பிரச்சனைகள். அதை மீறி பழனிசாமி செஞ்சாருன்னா அது அவருக்கு தான் அது நெகட்டிவா போகும். யாருக்கு? எங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இல்ல நான் சொல்ற பதில கிளியரா சொல்லிடுறேன் உங்க கேள்விக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எங்கள் கூட்டணியை ஏற்றுக்கொண்டு திமுகவை வீழ்த்த தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு கட்சி வந்தாலும் அதை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வரவேற்கும். எந்த ஒரு கட்சி வந்தாலும், எதிர்கட்சி திமுகவை எதிர்த்து வந்தாலும் நீங்க எப்படி வேணாலும் அதை போட்டுங்க, உங்க இதுல கொடுத்துங்க. கரெக்டா? இல்ல ஏடிஎம்கே வரணும் நீங்க கேக்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்றதான என்னோட பதில். இல்ல அன்னைக்கு ஒரே ஒரு சிரிப்பு ஒரு விஷயம் சொல்றேன். திருப்பூருக்கு நான் அந்த மாரத்தான் ஓட்டத்துல பரிசு பெற்றவங்களுக்கு எல்லாம் என் கட்சி சார்பாக இது கொடுக்க போனேன். அப்போ என்னை பேசிட்டு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னாங்க. அப்போ சின்ன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்தாங்க, எல்லாம் சின்ன பையனுங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். நான் இது பேச போகிறப்ப அங்கே ஒரே கோஷம் போட்டாங்க. எனக்கு என்னன்னே காதில் விழுல. நான் பக்கத்தில் உள்ள செக்ரட்டரிகிட்ட கேட்டேன், என்னப்பா அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன. இவன் பார்த்துட்டு இந்த மாதிரி கடவுளே அஜித்தேன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதுதான் என்ன பண்ணல, அது ஒரு இது இப்போ ட்ரெண்டாக இருக்குது, வைரல் ஆகிட்டு இருக்கு, கடவுளே அஜித்தேன்னு அது சோசியல் மீடியாவில் அப்படியான்னு சொல்லிட்டு நான் பேசாமல் இருந்தேன். அதுக்குள்ளார விசாரிச்சப்பா நீங்கள் என்ன பேசுவார், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு சொன்னாங்க. அவங்க அமைதியாகிட்டாங்க. அதை ஒவ்வொரு தொலைக்காட்சியும் ஒவ்வொரு மாதிரி போட்டாங்க. ஒரு தொலைக்காட்சியில் அதிர்ச்சின்னு போட்டாங்க. அதிர்ச்சியில் ஆகலை. எனக்கு என்ன இதில் என்ன இருக்கு, கடவுளே அஜித், நானும் அஜித்தோடைய ஃபேன் தான், அஜித் எனக்கு பிடிக்கும். அஜித் நான் பல முறை எங்கள் இதில் சோசியல் மீடியா எடுத்து நான் நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறப்ப அஜித் குமார்னு பேர் வச்சிருக்கேன். இல்லை
ஒரு நடிகரா எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும்னு நான் பல பேட்டிகள்லையும் சொல்லியிருக்கேன். விஜய் எனக்கு பிடிக்காது, அதுதான் பிடிக்காதுன்னு இல்லை. அஜித் இப்போ உள்ள எப்படி சிவாஜி எம்ஜிஆர்னு சொல்கிறோமோ, ரஜினி கமலை பிடிக்குமோ, அது மாதிரி அஜித், விஜய், விக்ரம், சூர்யா எல்லாரும் படங்களும் நல்ல படங்களாக பார்க்க போகிறோம். இப்போ கூட தங்கலான் படம் நான் அன்றைக்கி ஓடிடியில் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது மாதிரி பார்க்கல. அரசியல் சூழ்நிலைகள்ல எதுன்னு சொல்ல வரேன்னா, அது மாதிரி என்னுடைய பதிலை நான் சொல்லிட்டேன். நீங்க எப்படி வேணாலும் ஊடகத்துல பத்திரிகையில அதை போட்டுங்க. எல்லா படமும் பாக்குறீங்க, விஜய் படத்தை எப்படி பாக்குறீங்க? விஜய் படம் இப்ப கூட ரீசெண்டா வந்துச்சு, கடைசி அரசியல் படத்தை எப்படி பாக்குறீங்க? அரசியல் படம் இல்ல, அவருடைய கட்சி. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஒரு கட்சி தொடங்கியிருக்காங்க, அவங்க கொள்கை கோட்பாடுகளை சொல்றாங்க, அதை போய் நம்ம கருத்து சொல்றது நாகரிகமா இருக்காது. இன்னொன்னு சொன்னா, எங்களை பத்தி யாராவது விமர்சனம் சொன்னா நாங்க பதில் விமர்சனம் சொல்ல முடியும். நாங்களா யாருக்கு வழிக்கு சண்டைக்கு போக மாட்டோம், வந்த சண்டையை விட மாட்டோம்னு தான் சொன்னேன். இன்னொன்று, மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். அவங்க தான் வர்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும், யாரை வீட்டுக்கு அனுப்பணும், யாரை உள்ளே யாரை வெளியே அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அதுதான் திருமாவளவனுடைய தற்போது நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? அவருக்கு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான தலைவர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஆனா தற்போது திமுகவுல நெருக்கடிகள் வந்து அவர் கொடுக்கப்படுவதாகவும், அவர் கட்சிக்குள்ள வந்து இருக்கக்கூடிய ஒரு பொதுச் செயலாளர் வந்து பணியிடை நீக்கம் செய்கிற அளவுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து வீக் ஆகிட்டாரான்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இதே கேள்விதான் இன்னைக்கு இன்னும் அழகா கேட்டாங்க உங்க நண்பர்கள் திருச்சியில. அவரை பத்தியே ரொம்ப குறிவைத்து தாக்கப்படுறாரு ஏன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு காரணம், அது அவர் வந்து எப்பயுமே நல்லா ஒரு அழுத்தம் திருத்தமா ஆணித்தரமா கருத்துக்களை சொல்லக்கூடிய, சமீப காலமாக அவர் ஏதோ ஒரு குழப்பமான சூழ்நிலையில மனதில் இருக்காருங்கிற மாதிரி வெளிப்படுத்தினதுனால தான், அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறப்ப ஒரு குழப்பம் தெரிந்ததுனால தான் அவர் குறி வைக்கப்பட்டார். அதுதான் அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன், அவர் இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் முளையிலே கிள்ளி எறிஞ்சிருக்கணும். அது செய்யாததுனால அது வந்து அவர் நிறைய ஊடகத்தோடைய தாக்குதலுக்கு ஆளானாரு, சோசியல் மீடியாவில் தாக்குதலுக்கு ஆளானாருன்னு நினைக்கிறேன். ஒரு அரசியல் காலகட்டங்கள்ல முதலமைச்சர் வர பேசப்பட்ட டிவிக்கு வந்து இனிமேல் வரக்கூடிய அரசியல் பயணங்கள்ல முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல ஒரு மத்திய அமைச்சராக கேட்டு வாங்குவீங்களா? இல்ல உங்க தொண்டர்கள் இல்ல எங்க தொண்டர்கள் யாரும் பதவிக்கு நான் வரணும்லாம் அவன் ஆசைப்படல. அது நீங்க அவர் சொன்னார், முதலமைச்சராக வருவதாக பேசப்பட்டதுன்னு தான் சொல்றீங்க. அது மாதிரி திரும்பி பேசப்படுறது நீங்க தானே பேசணும், வருவானா இல்லையான்னு நீங்க தான் அதெல்லாம் டிபேட் பண்ணணும். நான் இந்த அம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு நான் காலத்தின் கட்டாயம் அரசியலுக்கு வந்தேன். நீங்க சொல்ற மாதிரி அம்மாவுடைய கட்சியை மீட்டெடுக்கணும். நான் சொன்னதுல ஒரு போர்ஷனை கட் பண்ணிருக்கேன், ஜனநாயக ரீதியாக நான் மீட்டெடுப்போம்னு தான் நாங்கள் சொன்னோம். அதுக்கான காலம் வரை நாங்கள் வந்து நாங்கள்லாம் கஜினி மாமூது மாதிரி தொடர்ந்து படம் எடுத்துட்டு இருப்போம். நான் பல முறை சொல்லியிருக்கேன், என்னோட இறுதி சுவாசம் உள்ளவரை நான் பின்வாங்க மாட்டேன், எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம நான் ட்ரை பண்ணுவேன். ஆமா, ஸ்டேட் கவர்மெண்ட் உங்களுக்கு தீர்மானம் நிறைவேற்றி முடிச்சிட்டாங்க. தொடர்ந்து போராட்டம் அறிவிச்சு என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு அந்த ஏலத்தை ரத்து பண்ற வரைக்கும் போராட்டம் கூட்டணி இருக்கனால அர்த்தம் கொடுத்து நிச்சயம் உறுதியாக அது சம்பந்தமான முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கோம். மத்திய அரசாங்கத்துல அது நல்ல ஒரு முடிவு வருங்கிறத எதிர்பார்ப்பு. நீங்க எந்த சேனல்? நியூஸ் 18. நீங்க நியூஸ் தமிழ். நியூஸ் அவரு தெரியும் எனக்கு. அவங்க விஜய் வந்து ஒரு வானவில்ங்க, அது நடந்தது சூரியன்லாம் கிடையாது, வரும் போகும். யார் சொல்றா? டிவி ரமணி சொல்லியிருக்காரு. விஜய் என்பவர் ஒரு வானவில். உங்களுடைய அரசியல் பார்வையில அவர் எப்படி சார்? விஜய் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு உச்சபட்ச நடிகராக இருந்துட்டு வந்திருக்காரு. அவருக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவர் ஃபேன்ஸ் இருக்காங்க. அதனால இதுல போய் நம்ம போய் இப்படி அப்படின்னு சொல்ற அளவுக்கு உண்மையை நான் வந்து தப்பிக்கிறது சொல்ல. எனக்கு அதை வந்து அது தேர்தல் வந்தா நான் அதை நான் இன்னொன்று நான் மனசில் உள்ளதான் சொல்லுவேன். சில இதுல வந்து நான் கேர்ஃபுல்லா பேசுவேனே தவிர எனக்கு அதை அசஸ் பண்ண முடியலங்க. நீங்க தானே என்ன, நான் உண்மையாக சொல்றது, நீங்க தானே பப்ளிக்ல உட்காந்துருக்கீங்க. நாங்கள் எங்க பார்ட்டி பீப்புளோ ஃப்ரெண்ட்ஸையோ பார்க்குறப்ப அவங்க சொல்றது தானே எனக்கு. பட் அது எப்படி வருங்கிறது எனக்கு தெரியல. அவருடைய கட்சி எப்படி வரும், இந்த தேர்தலில் மக்கள் தானே தீர்ப்பளிக்கணும். அதனால அது எனக்கு தெரியல. உண்மையா நான் சொல்றேன், நான் ஏதோ சொல்ல முடியும். நம்ம ஏதாவது அளவுகோல் வச்சிருக்கோமா? எதுவும் கிடையாது. நீங்க தான் அங்கே இருக்கீங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க தான் அந்த ரீஜன்ல சொல்லணும்.
இது வந்து ஏதோ தப்பிக்கிறதுக்கான பதில் இல்லை. எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எப்பயும் சொல்ல மாட்டேன். என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.